சொல்லுங்க. ஏன் விட்டு கொடுக்கல? அவர் கிருபை. அது அவருடைய கிருபை. உன்னை விட்டு கொடுக்காத காரணம் கிருபை. கையை உயர்த்தி சொல்லு, கிருபையே. கிருபையே. நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கையை மேல உயர்த்தி அப்படியே ஆசீர்வதித்து சொல்லுங்க, கிருபையே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க, கிருபையே. ஓ எஸ். வெள்ளம் போல மூடுங்கப்பா. கிருபையின் அபிஷேகத்தினால் வெள்ளம் போல மூடுங்கப்பா. ஒவ்வொருத்தரும் அதை அனுபவிக்கணும். ஒவ்வொருத்தரும் இதை அனுபவிக்கும்படியாக அப்படியே கண்களை மூடி வேடிக்கை பார்க்காமல் கையை அப்படியே மேல அசைத்து சொல்லுங்க, கிருபையே கிருபையே. கிருபையா நிரப்புகிறார். ஓ எஸ். மாறாத அப்பா உங்க கிருபைப்பா, கிருபையே. விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். எல்லாமே சேர்ந்து பாடுங்க, விட்டு கொடுக்கல. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. எதிர்பார்க்காம நினைச்சு பார்க்காம இருக்கிறார். எஸ். மறுபடியும் சொல். கொஞ்சம் கூட ஒரு ஜெபமா அவரை பார்த்து பாருங்க. விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. சொல்லுங்க, விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ மனுஷர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, பல மொழிகள் பேசுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். நம்ம நினைச்சு பாருங்க, நம்மளை தேடி வந்திருக்கிறார். நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிற கர்த்தர் நம்மளை தேடி வந்துடுறார். கொஞ்சம் கூட நீங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க இன்றைக்கு நீங்க ஒரு விசுவாசியா சபையில் இருப்பீங்க என்று சொல். எத்தனை முறை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை முறை போராட்டங்கள் சந்திச்சாலும் கர்த்தர் விட்டு கொடுக்கல. ஹல்லேலூயா. எங்கேயுமே விட்டு கொடுக்கல. ஏன் தெரியுமா? அழைச்சது அவர், உங்களை அழைத்தது ஆண்டவர். இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு அவர் அழைத்திருக்காருன்னா அது என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும் அவரே உங்களுக்கு முன்பாக நின்று சகலத்தையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அனுமதி கொடுக்காம எதுவுமே உங்களை தொட முடியாது. Nothing can ever touch you without him allowing you. அதான் சொல்றேன், விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு போதும் விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு பெரிய சேனை எழும்பலாம். அன்று தானியேலுக்கு விரோதமா ஒரு பெரிய சேனை எழும்புனது, அரசாங்கம் எழும்புனது. கர்த்தர் விட்டு கொடுக்கல. சிங்க கெபியில அவனை விட்டு கொடுக்கல, மனுஷன்கிட்ட விட்டு கொடுக்கல,
சாத்தான் கிட்ட விட்டு கொடுக்கல. எதிர்ப்பு வந்தது உண்மை, எதிர்ப்பு வந்தது உண்மை, தாக்குதல் வந்தது உண்மை. ஆனா கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர்.